வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக நம்ம ஆல்ரெடி மேத்ஸில் டெய்லி ஒரு 10 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு 35 நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அந்த வகையில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இதே மாதிரி சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் கூட ஏதாவது வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக சயின்ஸ்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்டை வச்சு டெய்லி ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வச்சு போடலாம். அதுலேருந்து அவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 6th புக்லேருந்து எடுத்திருக்கோம். 6th புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அவங்க என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பன்னாட்டு அலகுமுறை, அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேசிக் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7 இருக்குது. இதை யூஸ் பண்ணி சயின்ஸ்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க, மேத்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கெல்வினை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெப்பநிலையுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெல்வின். இங்கிலீஷில் சொல்லும்போது டெம்பரேச்சர், யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். சரிங்களா? முன்னாடி இருக்கிறதெல்லாம் யூனிட், இதெல்லாம் யூனிட், இதுதான் அந்த இது. அடுத்ததாக தொலைவோட அலகு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்கம்மா. கண்டிப்பாக இந்த 7லேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு சயின்ஸ்லேயும் உண்டு, இல்லாட்டி மேத்லேயும் உண்டு. சரிங்களா? அடுத்ததாக ஆம்பியர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். காலம், டைமோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வினாடி, செகண்ட். இது நல்லாவே தெரியும் இல்லையா? காலத்துடைய அலகு செகண்ட், டைமோடது. அடுத்தது இதை கேட்டிருக்காங்க ஒரு முறை, மோல், பொருட்களின் அளவை எந்த அலகால குறிப்பிடுவோம் அப்படின்ட்டு. பொருட்களுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோல். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல். கிலோகிராம்ங்கிறது எதோட யூனிட்னு பார்த்தோம்னா நிறையோட அலகு. கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸோட யூனிட். அடுத்ததாக ஒளிச்செறிவு, இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அலகு பார்த்தோம்னா கேண்டிலா. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. புரியுதா? மொத்தம் 7 யூனிட். அப்போ பாருங்க, வெப்பநிலை, டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின். நம்ம இந்த அளவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம், கேண்டிலா. இதெல்லாம் எதுக்கான யூனிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெல்வினை எப்படி டெனோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கெல்வினை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கே, மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் எம், ஆம்பியர் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஏ, செகண்ட் பார்த்தோம்னா ஸ்மால் எஸ், மோலுக்கு எம்ஓஎல், கிலோகிராமுக்கு கேஜி, கேண்டிலாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிடி. சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்கிறதால தான் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே இதை நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த 7 யூஸ் பண்ணி அவங்க நிறைய முறை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒவ்வொன்றோட அழகு என்ன அப்படிங்கிறதையும். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்ததான் 2வது பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீளம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் லென்த் அப்படின்னா, ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீளம் அப்படின்னு சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசைடு பாயிண்ட், 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இதை அப்படியே கேட்பாங்க. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீளம், நிறை, காலம், பொருளின் அளவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கிலீஷில் கேட்கும்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசைடு பாயிண்ட் இஸ் கால்ட் as டேஷ், இல்லை நோன் as டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வேற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. லென்த்து, பிரெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. லென்த்து, வெயிட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதில் சூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீளம் அப்படிங்கிறது என்ன? ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நீளம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது செகண்ட் பாயிண்ட். அடுத்ததான் தேர்டு பாருங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அளவிடும் கருவிகள், மெஷரிங் டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாமே. நிறுத்து கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அப்படியே மேட்ச் மாதிரி கொடுப்பாங்க. இந்த பக்கம் ஏபிசிடின்னு கொடுத்துட்டு இந்த 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? நிறுத்து கடிகாரம், அளவு நாடா, தராசு, மீட்டர் அளவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்போசிட்ல அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை மாற்றி கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாப் கிளாக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் கிளாக் யூஸ் ஆகுது. சரிங்களா? துல்லியமான அந்த டைம் இது பண்ணுறதுக்கு. அளவு நாடா, அதாவது மெஷரிங் டேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய. இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மெஷரிங் டேப். அதே மாதிரி தராசு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பொருளின் எடையை கணக்கிட பயன்படுகிறது. பேலன்ஸ், தராசுன்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது 3வது. அடுத்ததான் மீட்டர் அளவுகோல், எ மீட்டர் ஸ்கேல். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்.
ஒரு பொருளின் நீளத்தை காண பயன்படுகிறது. எது? மீட்டர் அளவுகோல். ஸோ இப்படி 4 பொருள் கொடுத்துட்டு அதோட யூசஸ் சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அதை மேட்சிங் மாதிரி கேட்பாங்க. அடுத்ததான் 4வது கொஸ்டின் பாருங்க. இது என்னன்னா சென்டிமீட்டர், மீட்டர் இதுக்கெல்லாம் ஈக்குவலான யூனிட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பாருங்க 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதுதான் இங்கிலீஷ்லையும் 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர், 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். சரிங்களாம்மா? இதை டைரெக்டாகவே அவங்க கேட்கலாம், இல்லை மேட்சிங் மாதிரியும் கேட்கலாம். ஒரு மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து யூனிட் வந்து லென்த்தை வச்சு, மீட்டர் வச்சு, இதே மாதிரி கிலோகிராமுக்கு, கிராமுக்கு இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இது 4th பாயிண்ட். 5வது பாயிண்ட் பாருங்க. ஒரு கிலோமீட்டரை சென்டிமீட்டரில் கூற இயலுமா? கேன் யூ எக்ஸ்பிரஸ் 1 கிலோமீட்டர் இன் சென்டிமீட்டர்? இது அப்படியே நேரடியாக கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம்? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே நம்ம எதில் கேட்டிருக்கோம்னு பாருங்க, சென்டிமீட்டரில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ இங்கேருந்து தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போகிறோமே. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். கரெக்டா? 1 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். ரைட்டா? ஆனால் அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க சென்டிமீட்டரில். இப்போ நம்ம மீட்டராக மாற்றிட்டோம். இன்ட்டு இதை சென்டிமீட்டராக மாற்றணும்னா ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இன்ட்டு 100 சென்டிமீட்டர். இப்போ இது என்னவா மாறிடும்னா இந்த மீட்டரை தான் நம்ம என்னவா மாற்றினோம்னா 100 சென்டிமீட்டர். அப்போ இதனையும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. பாருங்க 1 எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 4 5 ஜீரோ இருக்குது. ஸோ 3 4 5 சென்டிமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் நீங்கள் 6th யூனிட் படிச்சிருப்பீங்க இல்லையா? 10s 100sலாம் படிச்சிருப்போம்ல, அது யூனிட்டு 10s 100s 10s 100s அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இது என்ன வருது? 1 lakh சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்கலாம்? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஆன்சர் 1 lakh சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. நம்ம புரியுங்களா? 1 போட்டு 5 0 கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா நம்ம புரியுதுங்களா? இதெல்லாம் இது புக்கில் சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எடுத்து நமக்கு அப்படியே கொஷின்ஸாக கேட்டுடுறாங்க. அடுத்ததாக பாருங்க, கேள்வி எண் 6 பாயிண்ட் நம்பர் 6. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த அலகு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பன்னாட்டு அலகு முறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ அலகுன்னு சொல்றோம். ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. எதுக்காகன்னு கேட்பாங்க. எதுக்காக எஸ்ஐ அலகு எடுத்துக்கிறாங்கன்னா ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக, ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஏன்னா அவங்க எஸ்ஐ அலகு முறை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கான காரணமாக அவங்க சொல்லியிருக்கிறது யூனிஃபார்மிட்டி தான். ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக தான் இந்த யூனிட் அவங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலம் டைமுக்கு எஸ்ஐ அலகு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட், நிறை அப்படிங்கிறத மாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காலத்துடைய எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவு நம்ம இது முன்னாடி பார்க்கல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இது 3த்தையும் பார்த்தோம் நாம. இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னன்றதை பார்த்தோம். ஆனால் பரப்பளவு ஏரியாவுக்கு பார்க்கல. ஏரியாவோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் மேத்ஸில் சம் எல்லாம் போடும்போது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பருமன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வால்யூம்னு சொல்லுவாங்க. யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் மீட்டர் கியூப். பாருங்க, பரப்பளவுக்கு அலகு மீட்டர் ஸ்கொயர். கன அளவு இல்லை பருமன். தமிழில் சொல்லும்போது பருமன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கனளுடைய அலகு மீட்டர் கியூப். இதையும் சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம ஒரு 7 சொன்னோம். அதோட இந்த பரப்பளவு கன அளவு இதையும் சேர்த்துக்கலாம். சரிங்களாமா? அடுத்த பாயிண்ட் நம்பர் 7. எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுக்கள்னா இதோ பாருங்க, இங்க பாருங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். இப்போ சாதாரணமாக நம்ம மீட்டர்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதில் டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நானோமீட்டர், கிலோமீட்டர்னு சொல்லலாம். லிட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா டெசிலிட்டர், சென்டிலிட்டர், மில்லி லிட்டர், நானோ லிட்டர், கிலோ லிட்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அளவுகளுக்கான குறியீடு தான் இது. டெசிங்கிறது டி, சென்டிங்கிறது சி, மில்லிங்கிறது எம், நானோங்கிறது எம், கிலோங்கிறது கே. இதை பன்மடங்கு துணை மடங்குன்னு வரும்போது டெசி அப்படிங்கிறது 1/10, அதாவது 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். உங்களுக்கு இந்த 2 பாக்ஸை விட இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், மொத்தத்தையும் மீட்டராக மாற்றிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே 1 மீட்டருக்கு ஈக்குவல். 1 மீட்டர் அப்படிங்கிறது 10 டெசிமீட்டர், 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர், 1 மீட்டர் அப்படிங்கிறது இதோ பாருங்க நானோமீட்டர் வரும்போது
எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 0 நேனோனா 9 வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், 1 போட்டு 9 0 போட்டோம்னா அது நேனோமீட்டர். சரிங்களா? ஒரு மீட்டர்ன்றது இவ்வளோ நேனோமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இது நமக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். ஸோ சரிங்களா? ஸோ அந்த பேசிக் யூனிட்டை இதனுடைய துணை மடங்கு இல்லை பன்மடங்குகளை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கிலீஷில் சொல்லியிருப்போம், ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெசி சென்டி அப்படிங்கிறத அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது அதே தான், அங்கே சொன்ன அதே தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10 ஒரு மீட்டரை கொடுத்துட்டு கீழே 4 யூனிட் இல்லை 5 யூனிட் கொடுத்துட்டு எதுலாம் சரி அப்படின்னு கேட்கலாம். இல்லை 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் டெசிமீட்டர் இப்படி கொடுப்பாங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் டெசிமீட்டர் இப்படின்னு கொடுப்பாங்க. டிஎம் டெசிமீட்டர்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ 1 10 டெசிமீட்டர், இங்கே டெசிமீட்டர் கொடுத்துருவாங்க இல்லையா, 1 10, 2 100, 3 50, 4 1000 இப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு இந்த டேபிள் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் பாருங்க. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அப்போ அதே மாதிரி சென்டிமீட்டர்னா 100, மில்லிமீட்டர்னா 1000, நானோமீட்டர்னா 1 போட்டு 9 0. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இது 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி. அப்போ 100 கோடி நானோமீட்டர் அப்படிங்கிறது தான் 1 மீட்டர் அப்படிங்கிறது. இல்லை 1 போட்டு 9 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களாமா? ஸோ இது நமக்கு சயின்ஸில் பார்க்கக்கூடிய 7வது பாயிண்ட். அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க. இது டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும், ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் அதுதான். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதால எடை கம்மியாக இருக்கும். அந்த மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் that it is on the earth, the weight will be reduced. எது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும், பட் மாஸ் வில் ரிமைன்ஸ் சேம். எது மாறாதுன்னா நிறை மாறாது, நிறை சமமாக இருக்கும். இந்த வார்த்தை முக்கியமா, எடை குறையும். எங்க நிலவுல எடை குறைவா இருக்கும், ஆனா பூமியை கம்பேர் பண்ணும்போது. ஆனா நிறை எப்படி இருக்கும், மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இங்கிலீஷ்ல எடை அப்படின்றது வெயிட், நிறை அப்படிங்கிறது மாஸ். இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 6 1 பங்கு. இந்த வார்த்தை முக்கியம். த மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த் புல். அப்போ அப்படின்னா நிலவில் பூமியில் இருக்கிறது மாதிரி 1/6 பங்கு அளவு தான் எடை இருக்கும், அதோடைய அந்த நிறைய ஈர்ப்பு விசை இருக்கும். அப்படிங்கிறதால பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும் அங்கே வரும்போது நமக்கு எடை. நம்ம புரியுதா? உதாரணத்துக்கு இங்கே உங்களோட வெயிட் 60 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பூமியில் நம்மளோட வெயிட் 60 கிலோனா நிலவில் மூணில் நம்மளோட வெயிட் என்னவா இருக்கும்னா 10 கிலோவா இருக்கும். 6ல் 1 பங்கு அப்படிங்கிறத அதோட அர்த்தம். கொஸ்டின் அப்போ இப்படியே கேட்கலாம், பூமியில் உங்களது எடை 60 கிலோகிராம் எனில் நிலவில் உங்களது எடை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6ல் 1 பங்கு 10 கிலோவா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ இதில் 2 பாயிண்ட் முக்கியம். பூமியை விட நிலவில் எடை குறைவாக இருக்கும், நிறை சமமாக இருக்கும். பூமியில் இருக்கிறது மாதிரி நிலவில் நம்மளோட எடை 6ல் 1 பங்கா இருக்கும். இந்த 2 பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. சரிங்களா? அடுத்ததா 9வது பாயிண்ட் பாருங்க. நம்ம முன்னாடி சொன்னது மாதிரியே தான் 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது 1 கிராம். 1000 மில்லிகிராம்னா mgன்னு எழுதுவாங்க. 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம், 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மேத்ஸ்லையும் ஒரு முறை கேட்டிருக்காங்க, சயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 டன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டன் ஈக்குவல் டு, கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க, 1 டன் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டு 100, 1000, 10,000, 5000 அந்த மாதிரி ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ 1 டன் அப்படிங்கிறது எத்தனை கிலோகிராம் அப்படின்னா 1000 கிலோகிராம். புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரி, அடுத்ததா 10வது கேள்வி. இதோட 10வது பாயிண்ட் நாம் இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் டேவில் 10th பாயிண்ட். இது மின்னணு தராசு. மின்னணு தராசுங்கிறது துல்லியமான எடையை கணக்கிட பயன்படுது. இதெல்லாம் முக்கியமானது. துல்லியமான எடையை கணக்கிட பயன்படுது. அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் எ அக்யூரேட் மெஷர்மெண்ட். அதை கணக்கிட பயன்படுறது தான் மின்னணு தராசு. ஆய்வகங்களில் பல்வேறு சோதனையை செய்யறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. வேதிப்பொருட்களை எடையை கண்டறியதில் இதை பயன்படுத்துவாங்க. சயின்ஸ் லேபில் நீங்கள் இதை பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு வெரி காமன்லி இன் லெபார்டரிஸ் ஃபார் வேயிங் chemicals to ensure a precise measurement of those chemicals for using various experiment. ஜென்ரலாக இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைகள்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதோ நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன வெயிட் அப்படிங்கிறத இங்கே காட்டும். ஏறக்குறைய இப்போ எல்லா கடைகள்லையும் இது வந்துருச்சு. நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க இது. சரிங்களா? ஸோ அவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட்டை ரொம்ப துல்லியமாக கணக்கிடுறதுக்கு இந்த மின்னணு தராசு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாமா? ஸோ இன்னைக்கு சயின்ஸில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட் இதுதான். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
திரும்பவும் ஒரு வாட்டி இதை நீங்கள் ரீகால் பண்ணியும் பாருங்கள். ஏன்னா சயின்ஸு சோசியல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் என்னன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க நமக்கு என்எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 35 கேள்வி கேட்குறாங்க சயின்ஸ் சோசியலில். ட்ரெஸ்ட்டில் இருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னும் போது நம்ம இதில் ஈஸியாக அடிச்சுட்டு என்எம்எஸ் சேட்டில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பாருங்கள். மேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய ஐடியா சொல்லியிருக்கோம், அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். சேட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே முக்கியம். சயின்ஸும் சோசியலும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு சேட்டில் மார்க் எடுக்க முடியும். சரிங்களாம்மா? ஸோ இப்போ இது வரைக்கும் நாம் ஒரு 10 பாயிண்ட் பார்த்துருக்கோம் சயின்ஸில் இருந்து. சரியா? நீங்கள் இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 கொஸ்டின் இப்போ நான் கொடுக்குறேன். இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதோட ஆன்சர்ஸை நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நாளைக்கு அடுத்த 10 பாயிண்ட் சொல்லும்போது இதுக்கான ஆன்சர்ஸை நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. த ஹைட் ஆஃப் ஏ ட்ரீ கேன் பி மெஷர்டு பை. ஆக்சுவலாக இங்கிலீஷில் இது என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா ஹைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ ட்ரீ கேன் பி மெஷர்டு பை ஆப்ஷன் ஏ மீட்டர் அளவுகோல், மீட்டர் கம்பி, பிளாஸ்டிக் அளவுகோல், அளவு நாடா, மீட்டர் ஸ்கேல், பிளாஸ்டிக் ரூலர், மீட்டர் ராட், மெஷரிங் டேப். இது 4ல் எது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்ததாக செகண்ட் பாருங்க. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். கரெக்டாக? மீட்டரை சென்டிமீட்டரில் மாற்றும் போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் 7 மீட்டர். நாம் ஏற்கனவே இப்போ சொல்லும் போதே சொல்லணும் இல்லையா அந்த வீடியோவில், ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். டவுட்டாக இருக்குது இல்லை மறந்துட்டிங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள் வீடியோவை. அதில் பார்த்துட்டு ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னு கவனிச்சிட்டிங்கன்னா 7 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம். சரியா? அதுதான் தேர்ட் கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. கிலோமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் மீட்டர். அதாவது அளவுகளுடைய வரிசை வச்சு கொடுத்துருக்காங்க. எதை விட எது கம்மின்னு பார்க்கணும். கிலோமீட்டரோட மில்லிமீட்டர் கம்மியா, சென்டிமீட்டர் கம்மியா, மீட்டர் கம்மியான்ட்டு இதே மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது 4த்துல எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டான்ட்டு. ஃபோர்த்து பாருங்க. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு. எஸ்ஐ யூனிட்டை யூஸ் பண்ணால் நீளத்தோட எஸ்ஐயில் நீளத்தோட அலகு எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து. நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே இதை சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இதை வச்சு தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? 500 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். 500 கிராம் அப்படிங்கிறது எத்தனை கிலோகிராம்? 1 கிலோகிராம்ங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். 500 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோகிராம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களாமா? ஸோ மொத்தமாக ஒரு 5 கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே 1, 2, 3, 4, 5ன்னு போட்டு ஆன்சர் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த 5த்துக்குமான விடைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த 5ல் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களாமா? மீதி கொஷின்ஸை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.